ஹாய், குட் மார்னிங். வேத வசனம் தியானித்தல். இன்று தியானிக்கிற பகுதி என்னென்னா, தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஃபஸ்ட்டு வசனம் என்னென்னா, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலையும் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியை நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், புதுப்பிச்சு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். 2வது வசனம் என்னென்னா, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களையோ, தீர்க்க தரிசனம் வருகிற தீர்க்க தரிசனங்களையோ அற்பமாக எண்ணாதிருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனித்து கேளுங்க. 3வது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பிரசங்கம் பண்ணுகிற அந்த வசனங்களை நீங்கள் கேட்கும்போது அதை சோதிச்சு பாருங்கள். இது ஆண்டவருக்குள்ளே இருக்குதா, ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை சுயமாக பேசுகிறாங்களான்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். அதில் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 4ஆம் வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். தப்பாக தோணுற எல்லா காரியத்தையும், தீமையாய் தோன்ற எல்லா காரியத்தையும் விட்டு விலகணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகணும். அதை தான் இந்த லாஸ்ட் வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க. அதனால் இந்த 4 வசனையும் தியானித்து உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென்.